தமிழகத்தில் பணப்பட்டுவாடாவை தேர்தல் ஆணையத்தால் முழுமையாக தடுக்க முடியவில்லை என்று மூத்த பத்திரிகையாளர் என் ராம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ராமுடன் செய்தியாளர் அபிநயா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து சொல்வதற்காக நம்முடைய என் ராம் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ இந்த தேர்தலுக்காக செய்யப்பட்டிருக்க ஏற்பாடுகள் திருப்திகரமா இருக்கா? இங்க வந்தா நல்ல சிறந்த முறையில் இது இருக்கு. நாங்கள் வெயிட் பண்ணாதையே போட்டாங்க. அதிகாலையிலே நிறைய பேர் வந்தாங்களாம். 6 மணிலேருந்து கியூ அப் பண்ணி 7 மணிக்கு கரெக்டாக போட்டாங்களாம் பல இடத்துல. ஆனால் அந்த ஸ்லிப்ஸ், பூத் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்லிப்ஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரல போல் இருக்கு அப்படின்னு ஒரு புகார் இருக்கு சில பகுதிகளில். ஆனால் நான் அதை பார்க்கல. அதை பற்றி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இது ஏன் அந்த மாதிரி அந்த மாதிரி இது பண்ணலைங்கிறது கார்பரேஷனுடைய அதுக்கு கேள்வி. சரி, இப்போ தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் கடந்த தேர்தல்களை விட இப்போ இன்னும் சிறப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரையிலும் நல்ல வேலை செஞ்சுருக்காங்க. அது இந்த பணவீக்கம் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. அது சில சீஷர் பண்ணாலும் இல்லை, அதை வந்து தடுக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது தடுக்க முடியாது அப்படின்னு தான் பதில் வந்திருக்கு இப்போ நம்மக்கிட்ட இருந்து. ஆனால் ஓரளவுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க. சில கோடிக்கணக்கான ரூபாயை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அது எதை பிரதிபலிக்கிறதுனா மணி பவர் எலெக்ஷனில் யார் அது கொடுத்தாங்க அந்த விஷயத்திலாம் இன்னைக்கு போல. ஆனால் எலெக்ஷன் votes are being bought or they are attempting to buy votes. நீங்க சொன்ன இந்த காரணத்துக்காகவே 2 தொகுதிகளில் தேர்தலை ஒத்தி வச்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான செயல்பாடா நீங்க பாக்குறீங்க? இது ஒரு மெசேஜ் தான். ஆனால் இது வந்து பிக் பிக்சரை இது சேஞ்ச் ஆகுமாங்கிறது டவுட்டு தான். ஆனால் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இது எங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குது, இது செய்யக்கூடாது அப்படின்னு அந்த மக்கள் மேலே போனாலும் இப்போ அது ஒரு வீக் மெசேஜ் என்று சொல்லலாம். ஆனால் வேறு என்ன பண்ணியிருக்கணும்னு நமக்கு சொல்ல முடியாது. எலெக்ஷன் கமிஷன் அதோட பவர்ஸுக்கு தேர் ஆர் லிமிடேஷன்ஸ். நன்றி. அதாவது இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது, 2 தொகுதிகளில் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ஒரு உறுதியான ஒரு மெசேஜாக இருந்தாலும் கூட இது ஒரு வீக்கான ஒரு மெசேஜ் தான் என்று என் ராம் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் அபிநயம்.